இது மேனுஃபேக்சரரே இல்லை, இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ செய்யணும்னா இது 5 lakhs ஆகும். GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. இந்த கல்லெல்லாம் 3 lakhs இது ஒன்று. கிரானைட் அது ஹேண்ட்மேடு. முதல்ல வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் வாங்கினேன். இது பிரிட்டிஷ் இது. ஓல்ட் சென்னை, மவுண்ட் ரோடு, மயிலாப்பூர், பாரிஸ் கார்னர், சின்ன பேர். ரிப்பன் பில்டிங். இது வந்து கருங்கல்லே கட்டியிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்க இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் இப்போ கிடைக்காத ஒரு பொருளா ஒரு ரேர். இது மேனுஃபேக்சரரே இல்லை, இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ செய்யணும்னா இது 5 lakhs ஆகும். டோட்டலா ஓவரால் வீட்டுக்கே க்ரோஸ் டச் பண்ணிருக்கும்ல. இதில் என்ன பெரிய எனக்கு ரொம்ப ஹாப்பினா, சினிமாவில் சம்பாதிக்காத நான் கட்டினேன். லியோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் இது ஆரம்பிச்சது எல்லாமே சினிமா ஃபீல் இல்லாத ஒர்க் பண்ணேன். உங்களோட மகனுக்காக ஆசாசே நீங்க கட்டிட்டு இருக்க அந்த அரண்மனை கிட்ட தான் வந்து நிக்கிறோம். உள்ள போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குது சார். போயிடலாம் சார். ஓகே. இந்த கல்லெல்லாம் ஒரு கல்லும் 3 lakhs இது. ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. இந்த கல்லு 3 lakh. இல்ல காஸ்ட்லி கிரானைட் அது. ஓகே. ஹேண்ட்மேட் அது. ஓகே. திஸ் இஸ் நாட் சிமெண்ட். வாங்க உள்ள வாங்க. அண்ட் இதோட ஒர்க் இத பத்தி சொல்லுங்க சார். இது பிளான் எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணா முதல்ல வந்து நிறைய ஆன்டிக்ஸ்லாம் வாங்கினேன். ஓகே. எல்லாம் வாங்கிட்டு பிறகு வாங்கினே இருந்தா நம்ம கட்டணும்ல. அதனால வந்து முதல்ல வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் வாங்கினேன். ஓகே. பிரிட்டிஷ் இது. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆரம்பிச்சேன். ஓகே. ஒரு பார்ட் நின்றோம், திருப்ப நெக்ஸ்ட் இயர் இப்படி தான் போச்சு. ஆல்ரெடி இந்த ஆன்டிக்ஸ் வந்து நான் 20 years நான் கலெக்ட் பண்றேன். ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எப்பயோ வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா. அதனால வந்து மேக்ஸிமம் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடு கட்டினேன். நிறைய போட்டோஸ் என்னால பார்க்க முடியுது சார். என்ன கலெக்ஷன் இது? இது வந்து ஓல்ட் சென்னை, இது வந்து மவுண்ட் ரோடு சென்னை. ஓகே. இது வந்து மயிலாப்பூர். ரொம்ப அழகா இருக்கு. கோயில் இருக்கு. இன்னும் இருக்கு. ஆமா. இது வந்து பாரிஸ் கார்னர் சென்னை. ஓகே. அப்படியே போர்ட்லாம் இல்லை, இப்போ ஃபுல்லா போர்ட் இருக்கு. ஆமா. அதுல இந்த பில்டிங்லாம் சிலது இருக்கு, சிலது டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் இப்ப யாருக்கு கிடைக்கும்ன்றீங்க? கிடைக்கவே கிடைக்காதுல்ல சார்? கிடைக்காது. சென்னையவே வீட்டுல வச்சிருக்கீங்க சார். ஓல்ட் சென்னை இப்படி அவ்வளவு அழகா இருந்திருக்கு பாருங்க. இந்த சர்ச் ஒண்ணு இருக்கு, நான் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். ஓகே. இதெல்லாம் மாறிடுச்சு நினைக்கிறேன். இந்த சர்ச் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு. ஓகே. நேப்பியர் பிரிட்ஜ் இப்போதான் அது இப்படியா மாத்திருக்காங்க. அந்த ரவுண்ட் ரிங் அதெல்லாம் போட்டு மாத்திருக்காங்க. ரிப்பன் பில்டிங். ஆமா, ரிப்பன் பில்டிங். ஆமா. ஓகே. பொக்கிஷம் மாதிரி இது அப்படியே வச்சிருக்கீங்க சார். பயங்கரம். இப்படிதான் இருந்துச்சு. நான் ஸ்பென்சர் பார்த்திருக்கேன். ஓகே. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெட்டா இருக்கும் அந்த பில்டிங் கலர். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ மேல அந்த வுட் வர்க்லாம் பார்க்க முடியுது சார். என்ன பிளான் அது? ஆக்சுவலா இப்படிதான் வரும். எங்க வீட்ல இப்படி வச்சிருக்கேன் செவுத்துல. இப்படி இப்படியே வந்து இப்படி கரண்ட் தூண் வருங்கல்ல, சப்போர்ட் பண்ண அந்த பில்டிங் வந்து அப்படிதான் இருந்துச்சு அந்த டைம்ல. டெக்னாலஜி வந்து இதுதான் பீம். அதுக்கப்புறம் 2 சப்போர்ட் பண்ணி அந்த ஃபுல் லோடு இதான் எடுக்கும். ஓகே. இது எல்லா இடத்துல இருக்கும் பாருங்க. இது வீட்டு ஃபுல்லாவே இருக்கும். இது வச்சிருக்கீங்க உள்ள ஃபுல்லா? ஆமா. அப்பதான் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்ல. நீங்க எல்லாரும் மாதிரி பிளேனா கட்டுறது பாருங்க. ஓகே. சோ இது எல்லாமே நீங்க பில்லர்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? ஆமா, நான் பண்ணி அதுக்கு மேல வந்து சிமெண்ட் பில்லர் போயிட்டு அது மாதிரி தான் பண்ணிருக்கேன். ஓகே. ரைட். இது ஹால் ஸ்பேஸ். இது வந்து ஹால். ஓகே. அப்புறம் வாங்க, இது ஒரு பெட்ரூம். இது வந்து என் பையனுக்காக. பயங்கரமா இருக்கு. இது யூனிக்கா இருக்கு அது கம்பேர் பண்ணும்போது. ஆமா, இது வந்து கருங்கல்லே கட்டிருக்கேன். ஃபுல்லாவே அதுதான் கட்டலாம்னு இருந்தேன். ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே. அதனால இது வரைக்கும் நிறுத்திட்டேன். என்ன பண்ணுவேன்னா சின்ன பார்டர் மாதிரி பண்ணிட்டு இது தெரியற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பிளாஸ்டரிங் பண்ணிடுவேன். ஓகே. சோ நீங்க இதுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டீங்களா சார்? இல்ல, இது உள்ள பெயிண்ட் பண்ணனும். ஓகே. உள்ள வெளியெல்லாம் இல்ல. வெளிய அப்படியே ஆஸ் இட் இஸ். நீங்க 30 yearsக்கு வந்தாலும் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஓகே. அது இதெல்லாம் பிளாஸ்டர் பண்ணுவேன். ஓகே. அது டாய்லெட். இது ஓகே. இது வந்து ஸ்டடி ரூம். ஸ்டடி வந்து செல்ஃப்லாம் பண்ணி. ஓகே. இங்க பையங்க படிக்கிறதுக்கு. சோ இந்த ஸ்பேஸ் வந்து நின்னு வந்து அப்படியே பார்க்கலாம். அந்த சைட் மாதிரி மட்டும். யார் வர்றாங்க பார்க்கலாம்.
எல்லா வியூ நல்லா இருக்குங்க. கிச்சன் இது வந்து கிச்சன். ஸோ இங்க இருக்க எந்த பொருள் எடுத்தாலும் வந்துட்டு இப்போ கிடைக்காத ஒரு பொருளா, ஒரு ரேர் பொருளா இருக்குல்ல இல்லை, இப்போ இதுக்கு மேனுஃபேக்சரரே இல்லை. இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது இப்போ செய்யணும்னா இது 5 lakhs ஆகும். அப்பா, இந்த வுட்டோட லென்த்து வித்து எல்லாம் இருக்குல்ல, லென்த்து வித்து, அப்புறம் அதோட ஸ்கொயர் ஃபீட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ். இது ஓகே. இது வந்து கிச்சன். இது ஓகே. இது கிச்சன் சிமினி அப்படி மேலே போகுது, மேலே வச்சுட்டு. ஓகே. அப்படியே சிமினி மேலே போயிடும். இதெல்லாம் ஷோ கேஸ். இது வந்து மிக்ஸி ஜார் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இது. ஓகே, ரைட். சார், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க அங்க பிரிட்டிஷ் அங்க இருந்து கொண்டு வந்தீங்க? இல்ல இங்க இருந்தா வாங்கினேன். பட் பிரிட்டிஷ் பில்டிங் டெமாலிஷ் பண்றாங்களே, அங்க இருந்து வாங்கினது தான். ஓகே. இதுக்குன்னு some brokers இருக்காங்க. ஓகே. அவங்களோட சொன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லாமே கிடைக்கும். சோ இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்கும்போது, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வாங்கும்போது அதுக்கு நிறைய போட்டிகள் இருந்திருக்கும்ல, எனக்கு வேணும் உனக்கு வேணும், விலை ஏத்தி விட்டுருவாங்க. என்னன்னா இவங்க செலிபிரேட்டர்ல அப்படியே விலை ஏத்தி சொல்லிடுறது. இது என்ன ஸ்பேஸ் மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க சார்? இது வந்து சும்மா அது ஒரு அந்த வீட்ல இருந்து இங்க வரலாம். ஓகே. அங்க இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. ஓகே. அதனால இப்படியும் வரலாம் அப்படியும் போகலாம். ரெண்டு பக்கம் வே இருக்கணும் இல்லை? ஓகே. அதனால சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி. ரைட். அந்த கனெக்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இங்க வச்சிருக்கீங்க. எஸ், நாம வந்து டெரஸ் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம் சார். ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்குது இந்த இடம். நான் நினைச்சேன் சரி மேலேயும் வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்கும் அந்த மாதிரி நினைச்சேன். பட் இந்த ஸ்பேஷியஸா விட ரீசன் நாங்க 2 பேர் தானே. 2 பேருக்கு பெரிய வீடு இது. ஓகே. கொஞ்சம் இங்கெல்லாம் கார்டன் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபியூச்சர். இங்கேயும் கார்டனிங்? ஆஹா, ஒரு கார்டன் எதிர்க்க ஒரு கார்டன் வேணும். டெரஸ் கார்டனிங் மாதிரி பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. யூனிக்கா. ஓகே. எதுமே டிசைன் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா நான் ஆல்ரெடி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் த கார்டன். ஆமா, கீழ என்ட்ரன்ஸ்ல. அதனால இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் கை வைக்கணும். கார்டனிங்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பை ஸ்டெப்பா இங்க ஆரம்பிக்கணும். ஓகே. சோ எஸ், நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான் சார். எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க வீடு கட்டும்போது. ஒண்ணு, வீடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம பெருசா இன்டீரியர்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீடு மட்டும் அடுக்கடுக்கா அப்படி கட்டி விட்டுருவாங்க. இன்டீரியர் பெருசா இருக்காது. சில பேர் இல்ல, எனக்கு ஒரு ரூம்னாலும் இன்டீரியர் நல்லா இருக்கணும், அதுல நான் காசு போடுறேன், மத்தபடி வெளில சிம்பிளா இருக்கட்டும்னு. பட் இங்க ரெண்டுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. பில்டிங்கும் வந்துட்டு அப்படி கிராண்டா இருக்கு, இன்டீரியரும் கிராண்டா இருக்கு. எப்படி சார் இதை பேலன்ஸ் பண்ணீங்க? இல்ல, எனக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. ஈவன் எங்க போனாலும் எனக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். இப்படி கட்டியிருக்காங்கன்னு. அதனால வந்து என்ன பண்ணேன்னா எல்லாமே நல்லா இருக்கணும். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். டிரான்ஸ்போர்ட்டும் எக்ஸ்பென்சிவ் தான். எல்லாமே வெளியே இருந்தானே வரணும். ஈவன் நான் மதுரையில பார்த்தோட மதுரையில இருந்து தான் வரணும். எக்ஸ்பென்சிவ் தான். இருந்தாலும் இப்போதான் கொஞ்சம் ஃபண்ட் டைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீஸ்டார்ட் as early as possible. எப்ப தெரியல. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அது கட்டினது இது கட்டினது செடிகளை வச்சு வீடு முடிச்சுக்கலாமேன்னு. எனக்கு என்னன்னா வீடு முடிச்சிட்டேன்னா அது இன்ட்ரெஸ்ட் போகாது. புரியுதா உங்களுக்கு? அது இன்ட்ரெஸ்ட் போகாது. அதனால வேண்டாம், இப்படி இருந்தா ஸ்லோ. நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கு, அவசரம் இல்லை. அவசரம் ஃபெயிலியர் ஆயிடும். நம்ம பொறுமையா இருந்தா கூட பொறுமையாவே கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒர்க் நடந்துருந்தா இருக்கு. ஓகே. இப்போ ஒரு குட்டியா ஒரு சிங்கிள் ரூம் அட்டாச்ட் பாத்ரூம் கிச்சன் அப்படி கட்டணும்னாலே they are telling ஒரு 15 lakh ஆகும்பா, வீடு கட்டுறதுக்கு மட்டும் லேண்ட் இல்லாம சொல்றேன், ஒரு 20 lakh ஆகும்பா அப்படின்றாங்க. குட்டி மினிமமா கட்டணும்னாலே I'm just imagining இதுக்கு வந்துட்டு இவ்ளோ ஆர்டிஸ்டிக் திங்ஸோட நீங்க வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு வச்சுக்கலாமா? இப்போ என்னன்னா ஃப்ளோரிங் பிளாஸ்டரிங் அவ்வளவுதான், எலக்ட்ரிஷியன் அவ்வளவுதான். மீதி மேஜர் ஒர்க்லாம் முடிஞ்சு மேஜர் ஒர்க். என்னத்துனா இந்த வீடு கட்டி இது போட்டாங்களே, இது இந்த பார்ட் இது ஈஸி இல்ல, ரொம்ப வீடு சுத்தி வரணும். இது வந்து ரொம்ப பெரிய ஒர்க். என்னத்துனா அங்கிருந்து அடிக்கணும், இங்க இருந்து அடிக்கணும், வெளியே இருந்து ஒர்க் பண்ண முடியாது. பெரிய ஒர்க்கா இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் நிறைய எனக்கு காசு, சிலதெல்லாம் நிறைய இழுத்துரும் காசு. நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணுவோம், ஒரு 5 lakhs ஆகும்னு நினைப்போம், அது மேல கூட போலாம். ஓகே. நீங்க மொத்தம் டோட்டலா ஓவரால் வீட்டுக்கே சும்மா ஒரு எஸ்டிமேஷன் எவ்வளவு போட்டீங்க? எனக்கு தெரியல. அப்படியே ஒர்க் போயினே இருக்கும், பண்ணீங்க. எனக்கு தெரியல, எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. ஓகே. ஒரு நம்ம வீடு தானே, ஒரு க்ரோஸ் டச் பண்ணிருக்கும்ல, தெரியல.
ஓகே. ஸோ எஸ், இதுக்கும் மேல வந்துட்டு ஒரு மெயின் டெரஸ்னு சொல்லலாமா? ஆமா. பட் அது எதுக்காக சார்? இதுவே ஸ்பேஷியஸா இருக்குது. நீங்க மேல போனா வியூ, ஓவரால் வியூ பார்க்கலாம்ல. ஓகே, போலாமா மேல? போலாம். எஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு ஓவரால் வியூ வந்து எனக்கு தெரியுது. ட்ராக் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. இதான் சென்னை தெரியுதா? கம்பெனி ஓரகடம் ஃபேக்டரி சென்னை. எஸ், அந்த வியூ தெரியுது. இப்படி போனா காஞ்சிபுரம். இது வந்து ரிவர், தண்ணீர் தெரியுது. தெரியுது சார். அது ரிவர். இது வந்து பெங்களூர் ஹைவேஸ் சொல்றாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் வருது இல்ல, அதுக்கான ஹைவேஸ். ஓகே, கனெக்டட் ஹைவே. இப்பலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஸ்பாட்ல தான் வேணும், அந்த ஸ்பாட்ல தான் வேணும்னா அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் போடணும். ஆமா. லேண்டுக்கு ஒரு தனி அமௌண்ட் போடணும், ரெஜிஸ்டருக்கு ஒரு தனி அமௌண்ட். பட் இது செம லக்கி இல்ல சார்? ஆமா ஆமா. என்ன அந்த டைம் எனக்கு பெருசா தெரியல. 1 லட்சம் ரூபாய் தானே நான் வாங்கிட்டேன். அதோட வேல்யூ எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே. இப்போ எனக்கு இந்த ஒரு சின்ன வீடு, இந்த வீடு எனக்கு போதும். ஓகே. செங்கல்பட்டுல இருக்க வாடகை வாங்கியிருந்தா கூட லைஃப் கழிச்சிடலாம். சரி, இதுவே சின்ன வீடா? சொல்றேன் இல்ல, காம்ப்ரமைஸ் ஆயிடும். வேற ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே. சினிமா இதுல என்ன பெரிய எனக்கு ரொம்ப ஹாப்பினா, சினிமால சம்பாதிக்காத நான் கட்டினேன். லியோல ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் இது ஆரம்பிச்சது எல்லாமே சினிமா ஃபீல் இல்லாத ஒர்க் பண்ணேன். ஓகே சார். பட் அந்த ஆக்டிங்னு வரும்போது அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல போகலையா சார்? இல்லையே, பையனை பாத்துக்கிறதுனால நான் எங்கேயுமே போக முடியல. சில படம் வந்து கூப்பிட்ட போறது, நானே போய் சான்ஸ்லாம் கேட்கறது இல்லை. நான் கேட்க விருப்பம் இல்லை எனக்கு. அவங்களே கூப்பிட்டு போனா நான் போறேன். ஸ்டில் ஐம் ஒர்க்கிங், பட் நாட் வெரி பிக் ஃபிலிம்ஸ் லைக் லியோ எல்லாம். கூப்பிட்டா போறது, கூப்பிட்டா மட்டும் நான் போய் சான்ஸ் வேணும்னு போறது இல்ல, தேவையில்லை எனக்கு. இதே போதும் தான் எனக்கு. நிறைய பணம் சேர்ந்துட்டு அப்புறம் இது மாதிரி ஃப்ரீயா வர முடியாது இல்ல. அதனால இந்த வாழ்க்கையே எனஃப், மோர் தென் எனஃப். ஒன்னும் எனக்கு இன்னும் பெரிய இன்னும் சினிமாலே நல்லா சாதிக்கணும்னு ஒரு ஆசை தான். நல்ல புது டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், கேரக்டரா பண்ணணும். இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது இல்லை. 50+ நான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ஒவ்வொரு சீனை வந்து நல்லா நடிக்கணும், அது மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கு. பட் அது மெயினாக எடுத்துக்க மாட்டேன். இட்ஸ் நாட் மை இன்ட்ரெஸ்ட். மை இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி கிரியேஷன் தான் இன்ட்ரெஸ்ட். அது கூப்பிட்டா போவேன். அஃப்கோர்ஸ் கூப்பிட்டா கண்டிப்பா போவேன். ஓகே சார். பட் சும்மா ஒரு இமேஜினேஷனா கேட்குறேன். இந்த வீடு பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு பயங்கர அப்பீலிங்கா இருக்குது. சும்மா வந்துட்டு நம்ம இதை பாத்துட்டு இங்க நின்று போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை வருது. இது கிரியேட்டர்ஸ் கண்ணலாம் பட்டா, இன்னும் சினிமால இருக்கவங்க கண்ணில், லொகேஷன் தேடிட்டு இருக்கவங்க கண்ணலாம் பட்டா டெஃபினட்டா ஷூட்டிங் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நான் அப்படி விடுற மாதிரி இல்ல. பையனுக்காக கட்டினது. அது அவனுக்காக தான். அதுதான் வந்துடும், கொஞ்சம் காசு வந்துடும். அது சின்ன நம்ம இங்க வந்து ஹாப்பியா இங்க வந்து இங்க கொடுத்தனா வந்து ஒரு ஹாப்பியா ஒரு வாக்கிங் பண்ணலாம், பெரிய வாக்கிங். அப்படி நம்ம ரிவருக்கு போகலாம். அப்புறம் இங்கிருந்து காஞ்சிபுரம் கிட்ட, காஞ்சிபுரம் போகலாம். டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே, நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ் இருக்கு. இங்கன்னா பெரிய சேட்னஸ்னா குளோபல் வார்மிங் ஆயிடும், புரியுதா? பொல்யூட்டட் ஆயிடும். நினைச்சு பாருங்க, இங்கெல்லாம் வீடு எல்லாம் வந்துச்சுன்னா வார்மிங் ஆயிடும். இந்த காத்து வராது, நிக்கா இருக்கும் இல்ல. அதனால வந்து அது நடக்கலாம், அந்த தவறு கண்டிப்பா நடக்கும். எல்லாமே டெவலப்மெண்ட் தானே. சோ அந்த சிட்டிங் ஸ்பேஸ்க்கு வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா சார்? இல்ல இங்க தெரியல. ஈவினிங் வந்து இப்படியே உட்கார்ந்து பேசலாம். இது இன்னும் சில்லா இருக்கும்ல சார், உள்ள வாட்டர் இருக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும். ஓகே. இது ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பாக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்படியெல்லாம் கட்டுவாங்களா, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வர முடியுமான்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து டெவலப் பண்ணிருக்குது. பட் இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய ஹைப்பா இருக்கு. கொஞ்சம் முடிக்கணும், தெரியல, ஆனா முடிச்சிடுவேன். ஓகே. அவ்வளவு பெருசா ட்ரீட்மெண்ட். கண்டிப்பா சார். ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ண மாதிரி இருக்கு. ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டேர்ஸ் புடிச்சிட்டு வர அந்த கிரில்ல இருந்து, ஸ்டெப்ஸ்ல இருந்து, ஜன்னல், பயங்கரமான பெரிய நானே டிசைன் பண்ணா உனக்கு பெருமை எனக்கு. யாரோ காசு கொடுத்து பண்றது வேற, நம்ம இன்ச் பை இன்ச் பை என் கண்ணுல ஒண்ணு இருக்கு. இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப் வருது. இட்ஸ் இன் மை இமேஜினேஷன். அதனால ஃபோர்த்து நான் 4வது வீடு கட்டுறேன். ஓகே. செங்கல்பேட்டை வீடு 2 வீடு பாத்தீங்களா? அண்ணன் ஒன்று கட்டினேன். இது ஃபோர்த்து. ஓகே. பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் சன். ஆமா ஆமா. இதுல யாரும் எனக்கு பெருகா வந்தான். ரைட். வேற யாருக்குமே இல்லை. பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஃபார் ஷோவிங் அஸ் திஸ் ஹோம்.
GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.